தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 20 24 வரை உள்ள வசனங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, அதாவது விசுவாச துரோகத்தின் மத்தியில் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. அதாவது விசுவாச துரோகத்தின் மத்தியில் விசுவாசிகள் என்ற நிலையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வேத பகுதி தான் இப்போது நாம் வாசித்த பகுதி. விசுவாச துரோகத்தின் மத்தியில் விசுவாசிகளாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி பேசுகிறது. சரி, இந்த வசனங்களை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை பற்றிய ஒரு சில முன்னுரைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 வசனங்கள் உள்ளன. பொதுவாக புதிய ஏற்பாட்டில் இது 4வது சிறிய நூல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு அதிகாரம் கொண்ட புத்தகங்கள் 4 உண்டு. அதாவது 2 யோவான், 3 யோவான், பிலமோன், பின்பதாக இந்த யூதா. சரி, இந்த நிருபம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஒருவரான யூதாவால் இது எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த நிருபம் பிரசங்க நிருபம் என்றும் அழைக்கப்படுகிறது. தீயோரின் நடபடிகள் பற்றிய குறிப்புகள் என்றும் இந்த நிருபம் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த நிருபத்தை யூதா உபதேச ஒழுக்க கேடுகளுக்கு எதிராக அறைகூவல்களை அல்லது எச்சரிப்புகளை சொல்லி இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். உதாரணமா, தவறான அந்த போதகர்களுடைய செயல்கள் மற்றும் தவறான உபதேசங்களை குறித்த விளக்கங்களை இங்கே சொல்லி நாம் அந்த தவறான போதனைகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி எழுதக்கூடிய ஒரு நிருபம் இது. இந்த நிருபத்தை நாம் பேதுருவின் நிருபத்தோடு ஒப்பிட்டால், பேதுரு நிருபத்திலும் கூட இதே விதமான பொய் போதகர்கள் அல்லது தவறான போதகர்கள் அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய கேரக்டர், குணாதிசயங்கள், இதை பற்றி பேதுருவும் சொல்லுகிறார். குறிப்பாக 2 பேதுருவில் அவர் சொல்றார். சரி, இப்ப பேதுரு நிருபங்கள்ல பார்த்தால் இந்த பொய் போதகர்கள் அல்லது தவறாக போதிக்கக்கூடியவர்கள் they will come அவர்கள் வருவார்கள் என்று அங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த யூதா நிருபத்தில் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு they are already in, அவங்க வந்துட்டாங்க, நுழைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்ற. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2, 2 பேதுரு 3-3 இந்த வசனங்களிலும் யூதா 4வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 17, 18 போன்ற வசனங்களிலும் இவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அதாவது பேதுரு நிருபத்தில் பொய் போதகர்கள், தவறாக உபதேசிக்கக்கூடியவர்கள், தவறான போதனையாளர்கள் வருவார்கள் என்று சொல்லி முன்னறிவிப்பாக எச்சரித்து சொல்லுகிறார். ஆனால் யூதாவில் அவர்கள் நுழைந்து விட்டனர், வந்து விட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் யூதா 2 பேதுரு 3:3 போன்ற வசனத்தை நேரடியாவே இங்க சொல்றார். அது எங்க இருக்கு அப்படின்னா 17, 18 போன்ற வசனங்கள்ல இருக்கு. மேலும் இந்த நிருபம் எழுதப்படும் போது கிறிஸ்தவமானது அரசியல் நிலையில ரோமாபுரிக்கு கீழ், அதாவது ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழேயும் போதனை சார்ந்த நிலையில், போதனை நிலையில் ஞான உணர்வு கொள்கைகள் இந்த கொள்கையின் கீழே பாதிக்கப்பட்டிருந்தது. அதாவது 2 விதத்தில் இங்கே இருந்ததான இந்த கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று, அரசியல் ரீதியாக கிறிஸ்தவமானது ரோம ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. அப்படி என்றால் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, போதனை சார்ந்த முறையில் ஞான உணர்வு கொள்கை, அதை நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு தவறான போதனைக்கு கீழாக பாதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில்
அந்த விசுவாச பாதுகாப்பு போராட்டத்திற்கான அறைகூவல்களை நாம் காணலாம். அதாவது நம்முடைய விசுவாசத்தை, அந்த விசுவாச பாதுகாப்புக்காக விசுவாசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்காக போராட வேண்டும் என்று சொல்லி 3வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். நீங்க அந்த 3வது வசனத்தை நீங்க கவனிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த நிருபத்துல பல பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை இங்கே சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் நடந்த பல நிகழ்வுகள் நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பல விஷயங்களை பேசுகிறார். உதாரணமா எகிப்தில் நடந்த நிகழ்வை பற்றி, அதாவது யாத்ராகமத்தில் நாம் அதை காண்கிறோம். அந்த நிகழ்வை வசனம் 5 பேசுகிறார். அப்புறம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது தேவ தூதர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத 6வது வசனத்துல பேசுகிறார். அப்புறம் 7வது வசனத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அழிவு, அங்கே நியாய தீர்ப்பு எப்படி நடந்தது என்பதை பற்றி பேசுகிறது. அப்புறம் 9வது வசனம் மோசேயினுடைய மரணத்தை பற்றி பேசுகிறது. 11வது வசனத்தில் காயினை பற்றி, அப்புறம் பிலேயாமை பற்றி, கோராவை பற்றி, ஏனோக்கை பற்றி பேசுக. 11வது வசனத்தில் காயின், பிலேயாம், கோரா. அடுத்து 14, 15 ஏனோக்கை பற்றி, ஆதாமை பற்றி பேசுகிறது. சரி, அப்ப இவ்வளவு பழைய ஏற்பாடு அந்த வரலாற்று தொடர்புடைய நிகழ்வுகளை முன் உதாரணமா அவர் சொல்றார். சரி, அடுத்து இந்த நிருபமானது விசுவாச துரோகத்தின் மத்தியில் விசுவாசிகளாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு நிருபம். அதைத்தான் நாம் இந்த காலை வேளையில் சிந்திக்க போகின்றோம். சரி, இந்த விசுவாச துரோகம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த விசுவாச துரோகம் என்பது என்ன? விசுவாச துரோகம் என்பது உண்மையான விசுவாசத்தை அறிந்த பின்பு அதை மறுத்து வாழ்வது, அல்லது தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை தவறாக பயன்படுத்துவது, உலக ஆசைகளுக்கும் பொய் போதனைகளுக்கும் திரும்பி போவது, அப்புறம் கிறிஸ்துவினுடைய வழியிலிருந்து விலகி போவது. இங்கே இந்த நிருபத்தில் யூதா மிக அருமையாக சொல்லுகிறார். இந்த விசுவாச துரோகம் என்பது என்ன, அது எவ்வாறு நேரிடுகிறது என்று கேட்டால், சத்தியத்தை அறிந்தும், அதாவது இயேசுவே உண்மையான இரட்சகர், தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவரை நிராகரிப்பது, இந்த போதனை தவறு என்பதை அறிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. சோ இதெல்லாம் விசுவாசத்தினுடைய துரோகமாக இது காணப்படுகிறது. சரி, அது மட்டுமல்ல, இந்த விசுவாச துரோகத்தை குறித்து பல இடங்களில் வேதத்தில் நாம் காண முடியும். இது ஆங்கிலத்தில் அப்போஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போஸ்டசி அதாவது அபாண்டன் அல்லது ரிஜெக்டிங் த ட்ரூ கிறிஸ்டியன் ஃபெய்த் ஆஃப்டர் நோயிங் இட். அதாவது ரிஜெக்டிங் த ட்ரூ கிறிஸ்டியன் ஃபெய்த் ஆஃப்டர் நோயிங் இட். சத்தியத்தை அறிந்தும் அதை நாம் வேண்டுமென்றே விட்டு விடுவது. அதாவது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருப்பது. அப்ப தேவனுடைய கிருபையை தவறாக பயன்படுத்துவது, அந்த விசுவாசத்தை அறிந்து அதை மறுதலிப்பது, உலக ஆசைகளுக்கும் பொய் போதனைகளுக்கும் திரும்பி செல்வது, கிறிஸ்துவின் வழியிலிருந்தே வழி விலகி போவது. இதுதான் விசுவாச துரோகமாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். சரி, இந்த விசுவாச துரோகத்தினுடைய அறிகுறிகள் என்ன என்று கேட்டால், இதை பற்றி பவுல் தாராளமாக தீமோத்தேயுல எல்லாம் சொல்றார். 2 தீமோத்தேயுல அவர் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 1:4 சொல்றாரு, கடைசி காலங்கள்ல சிலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவாங்க, நீ எச்சரிக்கையா இரு அப்படின்னு தீமோத்தேயுட்ட சொல்றார். சரி, அப்ப இந்த விசுவாச துரோகத்தினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, உண்மையை மறுப்பாங்க. அதாவது நெக்லெக்டிங் த ட்ரூத், உண்மையை மறுத்தல், ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல். அதாவது வேதாகமம் சொல்லக்கூடிய
போதனைகளை தள்ளுபடி செய்வது அல்லது மாற்றி பேசுவது, திரித்து பேசுவது. இரண்டாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை தவறா பயன்படுத்துறது. என்ன, தேவன் கிருபையுள்ளவர், அதனால மற்ற எதுவும் நமக்கு தேவையில்லையே, அவர் தான் நம்மளை கிருபையால் மன்னித்து கொண்டே இருப்பாரு அப்படின்னு பாவத்தில் தொடர்ந்து வாழ்வது. அப்புறம் பாத்தீங்கன்னா பொய் போதனையை கேட்டு ஏற்றுக்கொள்வது. இப்ப உண்மையை விட யாருக்குமே சத்தியத்தை சொல்லும் போது, உண்மையை சொல்லும் போது அங்கே பகைதான் உண்டாகும். சரி, அப்ப உண்மையை விட காதுக்கு சுகமான அல்லது இனிமையான செய்திகளை விரும்புவது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய சோம்பல், சோம்பேறித்தனம், ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, சபைக்கு போறது இல்ல, ஒரு ஜெப கூட்டங்களுக்கு போறது இல்ல. சோ இது கூட ஒரு அறிகுறிகளாக இருக்கு. அடுத்து உலக ஆசையினுடைய இச்சை. நீங்க 2 தீமோத்தேயு 4:10 பவுல் சொல்லுகிறார், Demas has forsaken me and gone into the world. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்தான், அவன் இந்த உலகத்திற்கு போனான் அப்படின்னு சொல்ற. அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எச்சரிக்கும் போது அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. இதுதான் அதனுடைய அறிகுறிகளாக இருக்கிறது. அடுத்து விசுவாச துரோகத்தினுடைய காரணங்கள் என்னவாக இருக்கிறது? ஒன்னு பெருமை, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றது பெருமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலையில பின்னடைவு ஏற்படுவது. ஆவிக்குரிய நிலையில் நாம் ஈடுபடாமல் நம்மை நாமே பின்வாங்கிக் கொள்வது. மூன்றாவது ஆசைகள், அதாவது வெறுப்பு, அப்புறம் செல்வம், உலக சுகத்தை நாடுதல், இது போன்றதான காரணங்கள். நான்காவது காரணம் பொய்யான கற்பனைகள். பொய்யான கற்பனைகள் அதுல என்ன அப்படின்னா வேதத்திற்கு புறம்பான போதனைகளா யோசிக்கிறது, பேசுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு இல்லாமல் இருப்பு. சோ இதெல்லாம் விசுவாச துரோகத்தினுடைய காரணங்களாக இருக்கு. சரி, இந்த விசுவாச துரோகத்தை எவ்வாறு நாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, அதாவது வேதாகம போதனையில் நாம் நிலை நிற்க வேண்டும். நிலை நிற்கும் போது அதை நாம் தவிர்க்கலாம். யோவான் 8:32 சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ அது நம்மை உறுதியாக்கும், விடுதலையாக்கும். அப்ப வேதாகமத்தில் நாம் நிலைத்து வாழ வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதல் நமக்கு அவசியம். யூதா 20 சொல்ற. அடுத்து பரிசுத்தமாக வாழ்வது மிக அவசியம். அடுத்து அதாவது பொய்யான போதனைகள் என்ன என்பதை அடையாளம் காணுதல். இதன் மூலமாக அதை நாம் தவிர்க்கலாம். ரைட், நம்ம அந்த 1-2 வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 20வது வசனம் நீங்களோ என்று ஆரம்பிக்கிறேன். சரி, இந்த நீங்களோ என்ற வார்த்தை 2-3 இடங்களில் வருகிறது. 5வது வசனத்தில் நீங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 17வது வசனத்திலும் நீங்களோ என்று பயன்படுத்துகிறார். 20வது வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறார். சரி, அப்ப விசுவாச துரோகத்தின் மத்தியில் விசுவாசிகளாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? நம்பர் 1, வசனம் 20 சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, இதுதான் முதல் பதில். பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருந்து அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். நாம் என்ன ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். சோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது வசனம் 21 சொல்லுகிறது அதற்கான பதில். 21வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், தேவ அன்பை காக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ அன்பை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது வசனம் 21 தேவ கிருபைக்கு காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 22, 23 என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கடைசியாக அந்த 24வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவ பாதுகாப்பின் வல்லமையில் இளைப்பாறக்கூடியவங்களா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றார். சோ பில்டிங் அவர் செல்ஸ் இன் ஃபெய்த், ப்ரே இன் தி ஹோலி ஸ்பிரிட், அப்புறம் பாத்தீங்கன்னா கீப்பிங் காட்ஸ் லவ், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் கிரேஸ் அண்ட் வெயிட்டிங் அப்பான் இஸ் கிரேஸ், அப்புறம் அதாவது சோல் வின்னிங்,
அப்புறம் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் விசுவாச துரோகத்தின் மத்தியில் அப்படித்தான் இந்த உலகம் நடைபெற்று இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் ஆவியானவருடைய உதவியோடு அவருக்குள் ஜெபிக்கக்கூடியவர்களாக, தேவ அன்பை காத்து கொள்ளக்கூடியவர்களாக, தேவ கிருபையை அனுபவிக்கக்கூடியவர்களாக, அதற்கு காத்திருக்கக்கூடியவர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக, தேவ பாதுகாப்பின் வல்லமையில் இளைப்பாறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த விசுவாச துரோகத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் இந்த உலகத்தில் போராட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.